ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பள்ளியிலிருந்து கிளம்பிய தியாவுக்கு உடம்பெல்லாம் கோபத்தில் குதித்தது. ஸ்கூட்டியை அதிவேகமாக முறுக்கிக் கொண்டு நேராக ஆர்வி குரூப் தலைமையகத்திற்கு வந்து சேர்ந்தாள். லிஃப்டில் ஏறி 20வது மாடியை அடையும் வரை அவளது மூச்சுக்காற்று தகித்துக் கொண்டிருந்தது. ஆபீஸ் ஊழியர்கள் யாரையும் பொருட்படுத்தாமல் நேராக விக்ரமின் பிரம்மாண்டமான சிஇஓ கேபினை நோக்கி நடந்தாள். கதவை கூட தட்டாமல் டமால் என திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். கேபினுக்குள் விக்ரம் மிகவும் நிதானமாக இருந்தான். அவனது நீல நிற பிசினஸ் கோட்டை கழற்றி சேரில் போட்டுவிட்டு தன் நெக்டையை லேசாக லூஸ் பண்ணிக்கொண்டே தியாவை பார்த்தான். அவனது உதட்டின் ஓரத்தில் ஒரு குறும்புத்தனமான புன்னகை விளையாடியது. தியா வேகமாக கண்ணாடி டேபிளுக்கு அருகில் வந்து தன் கைகளை டேபிள் மீது ஊன்றி அவனை உக்கிரமாக முறைத்தாள். விக்ரம், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் தான் உங்ககிட்ட 1000 தடவை சொன்னேன்ல, எனக்கு நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணான்னு. என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடகு வைக்க மாட்டேன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. நான் நேற்று உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் இன்னைக்கு என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போய் இதெல்லாம் நீ ஏன் பண்ணிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட கேட்டேனா? இதெல்லாம் எனக்காக தானே பண்ற என்று ஆத்திரத்தில் கத்தினாள். விக்ரம் அவளது கோபத்தை பார்த்து அஞ்சவே இல்லை. மாறாக மிகவும் கூலாக சிரித்துக்கொண்டே தன் சட்டையின் ஹேண்ட் ஸ்லீவை மெதுவாக முழங்கை வரை மடித்து விட்டு கொண்டே அவளை கிண்டலாக பார்த்தான். ஏய், இப்போ எதுக்குடி கத்துற? இது சிஇஓ கேபின். அப்புறம் எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்காக அங்கே ஓடி வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு? நான் ஏண்டி உனக்கு பண்ண போகிறேன்? விக்ரம், நடிக்காத. எனக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு காலையில் காவியாவுக்கு கிடைச்ச அந்த ஸ்காலர்ஷிப் அது நீ பிளான் பண்ணி கொடுத்தது. அவளோட மார்க்குக்கு எப்படி ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்? நீ தான் பின்னால் இருந்து ஏதோ கேம் ஆடி இருக்க. இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற விக்ரம்? நான் தான் வேணான்னு சொன்னேன்ல, அப்புறமா ஏன்? என்று தியா கோபத்தில் கத்திக்கொண்டிருக்க விக்ரம் நாற்காலியில் அப்படியே சாய்ந்து அமர்ந்து கைகளை கட்டிக்கொண்டு அவளை ஏளனமாக பார்த்தான். இங்க பாருங்க மேடம், இந்த ஆர்வி எம்பையர்ஸ் சிஎஸ்ஆர் ஸ்கீம் 10 வருஷமா இந்த கம்பெனியில் நடந்துட்டுருக்கு. வருஷம் திறமையான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணது கூட 6 மாதத்துக்கு முன்னாடி. ஓ தங்கச்சி பேர் அந்த லிஸ்ட்டில் இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போய், சுத்த போய் 10 வருஷமா இருக்கா? ஓகே, அப்போ இன்னைக்கு ஏன் கரெக்டாக காவியாவுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்? அது மட்டும் இல்லை, காவியா கிட்ட நீ போய் தனியாக பேசியிருக்க. இதெல்லாம் நீ பண்ணுற ட்ராமா தான். இதெல்லாம் எதுக்காக பண்ணுற? எனக்காக தானே? என்று அவள் கூற விக்ரம் தன் நாற்காலியை விட்டு மெதுவாக எழுந்து டேபிளை சுற்றி வந்து அவளுக்கு மிக அருகில் நின்றான். அவனது காந்த பார்வை அவளது முகத்தை ஊடுருவியது. தியாவை இன்னும் வெறுப்பேற்றும் விதமாக பேசத் தொடங்கினான். என்ன ட்ராமாவா? ஏய், நான் ஏன் நீ ட்ராமா பண்ணோம்? ஏதோ உனக்காக தானே ஓவரா துள்ளுற. நான் ஏன் உனக்காக பண்ணணும்? ஏய், யாரு நீ எனக்கு? நீ என்னைய பொண்டாட்டியா? என்று விக்ரம் கூற விக்ரமின் அந்த வார்த்தைகள் தியாவின் நெஞ்சை அப்படியே பிளந்தது போல இருந்தது. அவனது இந்த திடீர் அந்நியமான பேச்சு அவளுக்குள் ஏதோ ஒரு மூலையில் பலத்த அடியை கொடுத்தது. என்ன பார்க்குற? என்னை பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி இருக்கா? ஆ, நான் ஏன் உனக்காக பண்ண போகிறேன்? கூட்டத்தில் ஒரு தங்கச்சி காவியா ஏதோ உன்ன மாதிரியே ரொம்ப க்யூட்டாக இருந்தா. சரி, லவ் பண்ணுற பொண்ணோட தங்கச்சி ஆச்சேன்னு ஒரு 2 வார்த்தை பேசினேன். அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு போய் எனக்காக தான் வந்தீங்கன்னு ஓவரா ஆடிட்டுருக்க. ஏண்டி, என்ன இந்த விக்ரம் உனக்காகவே வாழ்கிறேன்னு நினப்பா? என்று சொல்லி நக்கலாக சிரித்தான். தியாவால் அவன் பேசுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது கண்களில் கோபத்திற்கு பதிலாக கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. அவள் உதடுகள் நடுங்கின. விக்ரம்,
நீ என்ன பேசுற? அப்ப நீ எனக்காக பண்ணலையா? உனக்காகவா? நான் யார்ரி? உனக்காக நான் ஏன் பண்ணணும்? நான் யாரு? நான் என்ன உன் புருஷனா? விக்ரம், ஏன் இப்படி பேசுற? நீ என் புருஷன் தானே? என்று அவள் குரல் தழுதழுக்க சொன்னாள். அவளது கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. விக்ரம் அவளது கண்ணீரைக் கண்டு மனதுக்குள் துடித்தாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல் அவளை இன்னும் வெறுப்பேற்று நினைத்தான். லேசாக அவளது முகத்தின் அருகில் குனிந்து அவளது கண்ணீரை பார்த்து சிரித்தான். ஓய், என்ன அழுகிறியா? மேடம், நீங்க தான் பெரிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் சிங்கக்குட்டியாச்சே. ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடியும் ஒரு மாதிரி கெத்தா சுத்துவ. இப்போ என்ன, ஏதோ குழந்தை மாதிரி மூக்கு உறிஞ்சிட்டு அழுதுட்டு இருக்க? மேடம், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நேற்று நீங்க தானே சொன்னீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண நீ யாருன்னு. அந்த வார்த்தையை நான் கேட்டா உனக்கு அழுக வருதா? என்று அவனது கிண்டலும் குறும்பு பார்வையும் தியாவை இன்னும் நிலைகுலைய வைத்தது. அவன் தன் காதலை மறைத்து தன்னை வம்பிழுக்கிறான் என்று தெரிந்தும் அவனது வார்த்தைகள் தந்த அந்த வலியால் தியாவால் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். விக்ரம் அவளது அந்த பிஞ்சு அழுகையை பார்த்தும் நிறுத்துவதாக இல்லை. அவளை இன்னும் வம்பிழுக்க நினைத்து தன் பாக்கெட்டில் கைகளை விட்டுக்கொண்டு அவளுக்கு இன்னும் நெருக்கமாக வந்து நின்று தன் உதடுகளை சுளித்தான். என்ன மேடம், கண்ணெல்லாம் சவந்து போச்சு. என்ன, இந்த சிஇஓ விக்ரம் உன்னை மிதிக்கிறான், உன்னை அவமானப்படுத்துறான்னு தோணுதா? ஏண்டி, நேற்று கஃபேல அந்த பந்தா பேச்செல்லாம் எங்கே போச்சு? ஏதோ பெரிய இவ மாதிரி பேசுன. எனக்கு ஒப்பானமும் வேணாம், ஹெல்ப்பும் வேணான்னு எகுர்ன. இப்போ நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னதும் ஏண்டி இவ்வளோ ஃபீல் பண்ணுற? தியா, ஒன்று சொல்லவா? இப்போ கூட என் மேலே உனக்கு கோவம் வரல. உன்னோட காதலையும் உரிமையும் நான் தூக்கி போட்டேனோன்னு பயம்தான் வந்துச்சு. கரெக்டு தானே? என்று அவன் சொல்லிவிட்டு அவளது கன்னத்தில் வழிந்த கண்ணீர் துளியை ஏளனமாக பார்த்து சிரித்தான். தியாவால் அதற்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நெஞ்சை பிளப்பது போன்ற வலி அவளுக்குள் இறங்கியது. உதடுகள் நடுங்க தன் கைகளால் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவனை கொடூரமாக பார்த்தாள். போது விக்ரம், நிறுத்து. என்ன சிரிக்கிற? என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? உன்னை லவ் பண்ணதுக்கு என்னை இவ்வளோ டீஸ் பண்ணி ஹர்ட் பண்றேல? போதும், இனிமே உன்கிட்ட எந்த உரிமையும் கொண்டாட மாட்டேன். நேற்று ஏதோ காஃபி ஷாப்ல கோவமா பேசிட்ட. நீ என்னடா பண்ணியிருக்கணும்? இத்தனை நாள் மாதிரி ஏதாச்சும் கிஸ் பண்ணி என்னை சமாதானப்படுத்தியிருக்கணும்ல? இல்லை, எதுக்கடி இப்படி பேசுறேன்னு என்ன அடிச்சிருக்கலாம்ல? அதை விட்டுட்டு என்னை பழி வாங்குற மாதிரி இந்த மாதிரி பேசி நான் ஹர்ட் பண்றேல? போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ மிஸ்டர் விக்ரம் என்று கூறிவிட்டு தியா ஆவேசமாக கதவை நோக்கி திரும்ப, ஆனால் விக்ரம் அவளை விட அதிவேகமாக செயல்பட்டான். மின்னல் வேகத்தில் அவளது பிஞ்சு மணிக்கட்டை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். தியாவின் மெல்லிய உடல் அப்படியே வந்து விக்ரமின் அகன்ற அனலாக கொதிக்கும் நெஞ்சில் மோதி நின்றது. அவன் தனது மற்றொரு கையால் அவளது இடையை வளைத்து பிடித்து தன்னோடு நூல் இடைவெளி கூட இல்லாத அளவுக்கு இறுக்கி பூட்டினான். சிஇஓ சார், என்ன பண்றீங்க? விடுங்க, என்ன எதுக்கு தொட்டு பேசுறீங்க? என்று லேசாக திமிர விக்ரம் அவளது கைகளை தன் ஒரே கையால் பிடித்து அவளது முதுகுக்கு பின்னால் மடித்து பூட்டினான். அவனது முகம் அவள் முகத்திற்கு சில மில்லிமீட்டர் இடைவெளியில் வந்து நின்றது. அவனது கண்ணில் இருந்த அந்த நக்கல் மறைந்து இப்போது அதீதமான காதலும் ஆதிக்கமும் மட்டுமே மிளிர்ந்தன. ஏய், கொத்தாதடி ராட்சசி. உன்னை வர்றதுக்கு அப்படி பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணியிருக்க. ஒத்துக்கிறேன்டி, உன்னை அழ வச்சு பார்க்குறதுல எனக்கு ஒரு சைக்கோத்தனமான சந்தோஷம்.
அதான் அப்படி பண்ணேன். இப்போ எதுக்கு ஓவரா திமிர்ற? எங்க பாரு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடி. என் மேலே அவ்வளோ லவ். என் அம்மா அழுகுற என்று அவன் கூற தியாவின் திமிறல் மெல்ல அடங்கியது. மூச்சிறைக்க அவனது தீவிரமான கண்களையே பார்த்தாள். விக்ரம் அவளது கன்னத்தில் வழிந்த அந்த ஈரமான கண்ணீர் துளியை மெதுவாக தன் உதடுகளால் ஒற்றி எடுத்தான். அவளது மூச்சுக்காற்று தகித்தது. அவனது இதழ்கள் அவள் கன்னத்திலும் பின் மெதுவாக இறங்கி அவளது கீழ் உதட்டின் ஓரத்திலும் உரசின. அவளது மென்மையான கழுத்து வளைவில் விக்ரம் ஒரு ஆழமான முத்தத்தை பதித்தான். இங்க பாரு தியா, காவியாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணல. என் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். எனக்கு தெரியும்டி, டைரக்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா கண்டிப்பா உன்னோட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடிப்படும்னு. அதான் அந்த பணத்தை ஸ்காலர்ஷிப்பாக மாற்றி கொடுத்தேன். தியா, என்கிட்ட பணம் இருக்குன்னு நான் இதெல்லாம் பண்ணலடி. ஒருவேளை நான் இந்த சிஇஓ கோடீஸ்வரன் இப்படிலாம் இல்லாமல் நார்மலாக மாதம் மாதம் சேலரி வாங்குற ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்தால் கூட கண்டிப்பாக என் தியாவுக்காக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தாண்டி இருப்பேன். என்னை பிரித்து பார்க்காத தியா. எனக்கு எல்லாமே நீ தான், உனக்கும் அப்படிதான். அதை புரிஞ்சுக்கோடி. உனக்கு ஒன்றுனா நான் தான் வருவேன். நான் உன்னோட விக்ரம்டி, என்கிட்ட இதுக்கடி ஈகோ பார்க்குற என்று அவன் கூற தியாவின் குரல் தழுதழுத்தது. விக்ரம் அவளது இடையை இன்னும் தனக்கு நெருக்கமாக இழுத்து அவளது இதழ்களுக்கு மிக அருகில் தன் இதழ்களை கொண்டு வந்தான். அவனது கட்டை விரல் அவளது கீழ் உதட்டை மெதுவாக வருடின. இங்க பாரு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா இந்த விக்ரம் கிட்ட இருந்து நீ விலைக்கு போக நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உன்னை இப்படிதான் என் நெஞ்சோட சேர்த்து வச்சு என் கிஸ்ஸாலேயே உன்னை மூச்சு முட்டை வச்சு அடக்குவேன். இன்னும் நீ என் கூட எவ்வளோ சண்டை போட்டாலும் இதுதான் நடக்கும். அப்புறம் பார்த்துக்கோ, நீ தான் கஷ்டப்படுவ என்று அவனது அந்த அழகான மிரட்டல் தியாவின் உடலில் ஒரு மின்னல் அதிர்வை ஏற்படுத்தியது. அவளது வெக்கமும் காதலும் ஒன்று சேர்ந்து அவளது கன்னங்களை சிவக்க வைத்தது. திமிரு, எப்பவும் திமிரை என்கிட்ட தான் காட்ட வேண்டியது என்று பொய்க்கோபத்தோடு சொல்லி தன் முகத்தை அவனது அகன்ற நெஞ்சில் புதைத்து கொண்டு அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். விக்ரமின் நெஞ்சில் தன் முகத்தை ஆழமாக புதைத்திருந்த தியா அவனது உடலின் சூட்டையும் வேகமான இதய துடிப்பையும் உணர்ந்தபடியே மெதுவாக தன் தலையை உயர்த்தினாள். அவளது கண்கள் இன்னும் லேசாக கலங்கியிருந்தன. விக்ரமின் கைகள் அவளது இடையை இன்னும் தளர்த்தாமல் தன் உடலோடு கச்சிதமாக பூட்டி வைத்திருந்தன. தியா தன் மெல்லிய விரல்களால் விக்ரமின் சட்டை காலரை பற்றி கொண்டு அவனது கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். அவளது குரலில் ஆழமான வருத்தமும் தன் காதலன் மீது கொண்ட தாங்க முடியாத அன்பும் வெளிப்பட்டது. விக்ரம், சாரி. எதுக்குடி? நேற்று கஃபேல வச்சு உன்னை ஏதோ பேசிட்ட. உன்னை புரிஞ்சுக்காம உன் பணத்தை தூக்கி என் மேலே அடிக்காத, எனக்கு பிச்சை போடாதானே ரொம்ப கேவலமாக பேசிட்டேன்ல. நீ எனக்காக தான் எல்லாமே பண்ணுறேன்னு தெரிஞ்சும் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நினச்சி உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். விக்ரம், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு என்று அவள் கூற மீண்டும் ஒரு சொட்டு கண்ணீர் அவளது கண்ணோரத்தில் இருந்து வெளியே தொடங்கியது. விக்ரம் அந்த வார்த்தைகளை கேட்டதும் தன் கட்டை விரலால் அவளது கன்னத்தில் வழிந்த கண்ணீரை மெதுவாக துடைத்து விட்டான். லூசாடி நீ. இந்த விக்ரம் யாரு? பார்க்குறவங்களுக்கு தான் நான் ஒரு ஸ்ட்ரிக்டான சிஇஓ. ஆனால் உங்ககிட்ட நான் தோற்று போகிறதுல எனக்கு அவ்வளோ சுகம் இருக்கு. நீ என்னை திட்டினாலும் சரி, என் மேலே கோவப்பட்டு எகிறனாலும் சரி, எனக்கு கோவமே வராது உன் மேலே. இதில் சாரி கேட்க என்னடி இருக்கு? தியா, உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே அவனோட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். யாருக்கிட்டேயும் இறங்கி போகாம ஒரு மாதிரி கெத்தா சுற்றுவியே, தும்மரா.
அதாண்டி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே. மற்றபடி நீ அழகா இருக்க, பார்க்க நல்லா செம்மையா இருக்க. அதெல்லாம் தாண்டி ஒத்துமுறை தான் உன் மேலே விழ வச்சது என்று சொல்லி அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்தான். ஆனால் தியாவின் முகத்தில் இருந்த அந்த பயத்தின் நிழல் இன்னமும் மறையவில்லை. அவனது நெஞ்சில் தன் கைகளை பதித்து அவனது கண்களை பார்த்து தன் மனக்குமரலை கொட்டினாள். விக்ரம், ரொம்ப பயமா இருக்கு என்று அவள் கூற, விக்ரம் அவளது இடையை இன்னும் கொஞ்சம் இறுக்கி அவளது முகத்திற்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு வந்தான். என்னடி பயம்? இந்த விக்ரம் உன் கூட இப்படி உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது? அது இல்ல, இந்த ஸ்டேட்டஸ் நம்மளை பிரிச்சிருமோன்னு பயமா இருக்குடா என்று அவள் பயத்தில் கூற, விக்ரம் லேசான புன்னகையுடன் தன் வலது கையால் அவளது பின்னந்தலையை கோதி பிடித்து அவளது முகத்தை தன் முகத்தோடு ஒட்டாத குறையாக நிறுத்தினான். அவனது மூச்சுக்காற்று தியாவின் உதடுகளில் அனலாய் மோதியது. இங்க பாரு, என் கண்ணை பாரு. இப்ப சொல்றேன், இந்த விக்ரம் நினைச்சா இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா எனக்கு எந்தையாதான் வேணும். உங்கூட இருக்கும்போது தாண்டி நான் சந்தோஷமா இருக்கேன். இப்ப சொல்றேன், எந்த ஸ்டேட்டஸ்னாலையும் சரி, யாருனாலையும் சரி, உன்னை என்னை பிரிக்க முடியாது. நீ கடைசி வரைக்கும் என்னோட தியாதான். இதே மாதிரிதான் என் காதலால் உன்னை சாகடிச்சிட்டே இருப்பேன் என்று அவன் பேசி முடித்த அடுத்த நொடி தியாவிற்கு மூச்சு வாங்கக்கூட இடம் கொடுக்காமல் அவளது கீழ் உதட்டை தன் இதழ்களால் ஆழமாக கவ்வி பிடித்தான். அவனது அந்த முத்தம் தியாவின் உடம்பில் இருந்த அத்தனை பயத்தையும் சந்தேகங்களையும் கனப்பொழுதில் சாம்பலாக்கியது. தியா தன் கண்களை மூடிக்கொண்டு அவனது கழுத்தை கட்டி அணைத்து அவனது அசாத்தியமான காதலில் தன்னை முழுமையாக கரைத்து கொண்டாள். கேபினுக்குள் அவளது மெல்லிய முனகலும் அவனது தகிக்கும் மூச்சுக்காற்றும் மட்டுமே அந்த அறையின் சில்லிப்பை முற்றிலும் மாற்றி அமைத்தது. கேபினில் நடந்த அந்த அழகிய தருணத்திற்கு பிறகு அன்றைய நாளின் மீதி நேரம் எப்படி ஓடியதென்று தியாவுக்கு தெரியவில்லை. கடிகாரமுள் வேகமாக நகர இரவும் வந்தது. வீட்டில் அனைவரும் சாப்பிட்டு முடித்து அவரவர் அறைக்கு சென்று விட்டனர். மணி இரவு 11 தாண்டியிருந்தது. தியா படுக்கையில் படுத்துக்கொண்டு போனை பார்த்து கொண்டிருந்த போது திரையில் மைக்கோல் சிஇஓ என்ற பெயர் மின்னியது. இதயம் தடதடவென அடிக்க தியா வீட்டின் அமைதியை கெடுக்காமல் மெதுவாக எழுந்தாள். அம்மாவுக்கும் காவியாவுக்கும் தெரியாமல் பூனை அடிமேல் அடி வைத்து நடப்பது போல நடந்து மொட்டை மாடிக்கு சென்று கதவை சாத்தினாள். நிலவு வெளிச்சத்தில் சில்லென்ற காற்று வீசிக்கொண்டிருக்க போனை செவியோரம் வைத்தாள். ஹலோ, என்ன விக்ரம் என்று அவளது ரகசிய குரல் கேட்ட விக்ரம் ஒரு நொடி ஸ்தம்பித்து போனான். என்னடி, என்ன ஹஸ்கிலெல்லாம் பேசுற? உன் குரலை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கு. என்ன, எல்லாரும் தூங்கிட்டாங்களா? ஐயோ ஆமா, அம்மா காவியா எல்லாரும் தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா மாடியில் வந்து பேசிட்டு இருக்கேன். சரி, இந்த நேரத்தில் எதுக்கு கூப்பிட்ட? ஏண்டி, என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ண நேரங்காலம் பார்க்கணுமா? சரி, மாடியில் எப்படி ஜில்லுன்னு காத்தடிக்குதா? ஆமாண்டா, செம்மையா குளிருது. என்ன குளிருதா? என் பொண்டாட்டி, நான் வேணா ஓடி வந்து அந்த மாடியிலேயே வச்சு உன்னை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கவா என்று விக்ரமின் ரொமான்டிக்கான பேச்சு தியாவின் உடம்பில் ஒரு மெல்லிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. நிலாவின் வெளிச்சத்தில் அவளது கன்னங்கள் அழகாக சிவந்தன. சும்மா இரு, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, என்னன்னு சொல்லு, யாராவது பார்த்தா அவ்வளோதான். ஏய் சரிடி, என்ன என் பொண்டாட்டி ரொம்ப பயப்படுறா போல? அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு நம்ம ஆஃபீஸில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குல்ல? ஆமாம், அதுக்கு என்ன? இல்லடி, அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக நாளைக்கு நீ சாரி கட்டிட்டு வரியா? என்ன,
சாரியா? இங்க பாரு, எனக்கு சாரிலாம் கட்ட தெரியாது. ஏய் ப்ளீஸ் டி, எனக்காக ஏதோ ஒன்று சாரியில பார்க்கணும் போல இருக்கு. விக்ரம், விளையாடாத. அதெல்லாம் முடியாது. ஆமா, சாருக்கு என்ன திடீர்னு என்ன சாரியில பார்க்கணும்னு தோணுது? அதுவா? அது ஒன்றும் இல்லை. தியா, நீ அடிக்கடி என் கனவுல அழகா சாரி கட்டிட்டு வருவ. உன்னை கனவுலையே அவ்வளோ ரசிச்சிருக்கேன்டி. நேரில் உன்னை சாரி கட்டி பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு. அதான் கேட்டேன். விக்ரம், நோ வே. என்னால் சாரிலாம் கட்டிட்டு வர முடியாது. என்ன, நீ சொன்னா நான் சாரி கட்டிட்டு வரணுமா? அதெல்லாம் முடியாது. டேய், யாராச்சும் பார்த்துருவாங்க. நான் ஃபோனை வைக்கிறேன். ஏய் இருடி, நான் சொல்கிறேன். கட் பண்ணிட்டாளா? ராட்சசி, அடங்கவே மாட்டேங்கிறா எனக்கு என்று சலித்து கொண்டவன் தனது மொபைல் ஃபோனை மெத்தையில் போட்டுவிட்டு அவனும் மெத்தையில் விழுந்து படுத்துக்கொண்டான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவளும் நானும் தொடர்கதையின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.